ஹலோ கைஸ், வெல்கம் டு பியர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன ரிவ்யூன்னு தான் பார்க்க போகிறோம். மீனாவும் பாண்டியனும் வந்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து. அப்போ வந்து பாண்டியனோட பழைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க அவங்க அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. அவங்க பேர் வந்து நடேசன். கூப்பிட்ட பிறகு இல்லை நான் வந்து இன்னொரு வாட்டி வரேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ மீனா யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படி சொன்னோன்னே அப்புறம் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கிட்ட போனோன்னே 3 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அது யாருன்னா அவங்க நடேசனோட பசங்க தான் 3 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே பார்த்துட்டு என்ன சண்டை போட்டிங்க அப்படி இப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு இல்லை சண்டைலாம் இல்லை, சும்மா அவங்க அப்படி தான் அடிச்சுப்பாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அதில் ஒரு பையன் வந்து சமாதானப்படுத்திட்டு உள்ளே எல்லோரையும் அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லாததால் அவங்க 4 பசங்க தான் இருக்காங்க, எல்லாம் அவங்க தான் பார்த்துக்குறாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்துட்டு எல்லாம் மாறும் உனக்கு, நான் எப்படி இருந்தேன், கோமதி வந்த பிறகு என் வாழ்க்கையே மாறலையா, இப்போ பாரு எனக்கு 5 பசங்க, 4 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ வந்து 3 மருமகளுமே ரொம்ப தங்கமான பசங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உனக்கும் அதேமாரி நடக்கும், உன் பையனுக்கும் நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்ல மருமக வந்தால் இந்த வீடே மாறிடும் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் பேசிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் வச்சிட்ருக்காங்க. மயில் அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டு அவங்க கூட பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டே இருக்கும் போது பார்த்தா நடுவில் வந்து மீனாவோட அம்மா அப்பா வந்து ஷாக் கொடுக்குறாங்க. அவங்க உடனே வந்துட்ட பிறகு இவங்க 2 பேர் போய் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு இவங்களும் வந்து மீனா கூட வந்து பொங்கல் வைக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து ஆனால் சமாதானம்லாம் ஆகலை, சும்மா வந்து அவங்க அம்மா வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்ததால் வந்து சேர்ந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ராஜியும் கதிரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. கதிர் வந்து நீ ஃபீல் பண்ணுறியா உங்கள் வீட்டிலேருந்து வரல அப்படின்ட்டு. ஆமாம், டெய்லி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் பண்டிகை நாள்லாம் வந்துச்சுன்னா அதிகமாக நான் நினைப்பேன் எங்கள் வீட்டை பற்றி, நீ ஏன் முன்னாடியே சொல்லலை என்கிட்ட, நான் வந்து உடனே கூப்பிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு கதிர் சொல்கிறான். ஆமாம், நீ தானே கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அம்மா இந்த குடும்பத்தை என்ன தான் எப்படி தான் திருத்துறதோ தெரியல அப்படின்னு கதிர் உடனே சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் போட்டிலாம் வைக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா செந்தில் வந்து அவங்க மாமனார்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவான். நின்றுட்டுருக்காங்க, ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பழனியும் வந்து பேசுகிறதுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருப்பான். ஏதாவது வந்து பேசு அப்படி சொல்லுவான். உடனே வந்து கையில் ஏலக்காய் இருக்கும், ஏலக்காய் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுருவான் செந்தில். அதுக்கப்புறம் வந்து பழனி வந்து இதுக்கு நீ கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து சரவணன் வந்து கையில் முந்திரி திராட்சைலாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நீ அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொங்கலுக்கோட ஃபங்க்ஷன் போட்டிலாம் வைக்கிறத பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து எல்லோரும் கும்பலாக வந்து பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் குடும்பமாக வந்து போட்டியில் கலந்துக்கணும் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எந்த குடும்பம் வந்து அதிகமான ப்ரைஸ் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரைண்டரு, செகண்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஃபேனு, தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டு அயன் பாக்ஸ் அப்படி சொன்னோன்னே உடனே வந்து கோமதி வந்துட்டு எல்லோரும் இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு 3 மருமகிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நம்ம கிரைண்டர் தான் நம்ம வாங்கணும், அந்த கிரைண்டர் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் பார்க்கணும். என்னெல்லாம் போட்டி வந்து வைக்கிறாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, ஜோடியாக கலந்துக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.